ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளறிக்கையிலே இபியோட சேர்த்து 13.5 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நிலக்கரி நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த நிலக்கரி வாங்குறதுல கூட லோ குவாலிட்டி நிலக்கரி வாங்கியிருக்காங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது உண்மையான நிலைமை. இது இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, நாங்க 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் இந்த ஒரு வருஷத்துல. திட்டம் சொல்லிட்டாங்க, இந்த ஒரு வருஷத்துல 20,000 பேர். அப்ப 20,000 இளைஞர்கள் போது குறிப்பா கடந்த திமுக ஆட்சியில எல்லா டெண்டர்கள் விடுவதிலையும் 30% 40% வரைக்கும் கமிஷன் போயிருக்கு. அந்த தன்மை தானே முக்கியம், லிசனிங் தானே முக்கியம். இந்த லிசனிங்ன்றதே திரு ஸ்டாலின் அவர்கிட்ட இல்ல. அவர் வெறும் அதிகாரிகளை நம்பி அப்படி ஆட்சி செஞ்சுட்டாரு. என்னன்னா, அதாவது மின்சாரத்துறையில டிஎன்இபில எந்த ஒரு வேலையும் செய்யாம இவ்வளவு கடன் வந்தது எப்படி? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். வணக்கம். வணக்கம் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணா, நீங்க செய்திகளை நான் கேட்கறத விட நீங்க எல்லா செய்திகளுக்கும் ப்ரிப்பராக தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தாவேகா அரசு அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய கூட்டணி அரசு தொடர்ந்து வெள்ளை அறிக்கைகள் வகைகளில் விட்டு தள்ளுறீங்க. டிரான்ஸ்ஃபார்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. வெள்ளை அறிக்கைகளை வெளியிட்டு வரீங்க. இப்போ மின்சாரத்துறைக்கான வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது இன்னைக்கு இருக்க நிலைமை. இப்போ அடுத்தது இவங்க என்ன செய்ய போறாங்கன்றது இப்போ எங்கிட்ட இவ்வளோ இருக்கு, இல்லை இவ்வளோ கடன் இருக்கு, இல்லை இவனுக்கு மிகையா இவ்வளோ இருக்கு அப்படின்னா நான் இதை என்னெல்லாம் பண்ண போறேன், அடுத்தது கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நான் என்னெல்லாம் பண்ண போறேன்ற திட்டங்களை கொடுக்குறதா வெள்ளை அறிக்கை. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளை அறிக்கையிலே இபியோட சேர்த்து 13.5 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இபிக்கு மட்டும் எவ்வளோ கோடி கடன்னா 2,47,000 கோடி கடன் இருக்கு இபிக்கு மட்டும். அதாவது 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிஎன்பிடிசிஎல், டிஎன்பிஜிஎஸ்எல், அந்த மாதிரி ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து 2,47,000 கோடி கடன் இருக்கு. நம்முடைய பற்றாக்குறை, அதாவது வரவுக்கும் செலவுக்கும் உள்ள பற்றாக்குறை கிட்டத்தட்ட 34,000 கோடி இருக்கு. நம்ம 5,32,000 கோடி செலவுனா நமக்கு வர்றது 4,97,000 கோடி தான் நமக்கு வருது. நமக்கு செலவு அவ்வளோ இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 34,000 கோடி நமக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கு. இதுதான் இதோடைய சாராம்சம். பட் இது ஏன் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெள்ளறிக்கை தேவை. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நிலக்கரி நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த நிலக்கரி வாங்குறதுல கூட லோ குவாலிட்டி நிலக்கரி வாங்கியிருக்காங்க. அதாவது லோ கலோரிஃபிக் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. அந்த ஹீட் வேல்யூ கம்மி. அது இதை நம்ம இந்த லோ கலோரிஃபிக் அந்த வேல்யூ உள்ள அந்த நிலக்கரியை நீங்க எரிக்கிறதுனால அந்த மின்சார உற்பத்தின்றது கம்மியா வரும். ஆனா அந்த லோ கோலை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதிக கோல் வாங்கினதா சொல்றாங்க. அதாவது நாங்கள் அதிக கலோரிஃபிக் வேல்யூ உள்ள கோலை தான் வாங்கணும் அப்படின்னு பேப்பரில் இருக்குது. ஆனால் வாங்கினது இருக்கலே தரமற்ற ஒரு நிலக்கரியை தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நம்ம இந்த நிலக்கரி வருது இல்லை, நமக்கு ஷிப்பில் வர வாடகை இருக்குல்ல, அந்த வாடகையே எஸ்கலேட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஒரு 18 லட்சம் வருது அப்படின்னா நீங்கள் 30 லட்சம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 30 லட்சம் போட சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற பணத்தை இவங்க லஞ்சமாக வாங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கரூரில் 7,000 1/2 கிராம் குண்டுமணி. ஓட்டர் ஐடி அங்கே இல்லைண்ணா. ஓட்டர் ஐடி அங்கே இல்லை, கொடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் கொடுக்க முடியும். அதே மாதிரி மின்மாற்றிகள், நிறைய மின்மாற்றிகள் பழுதடைந்த மின்மாற்றிகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25% பழுதடைந்ததாக இருக்குது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமான விஷயம். நீங்கள் பராமரிக்கிறதுக்கே கடன் வாங்கியிருக்கீங்களே, அதை பராமரிக்கவும் இல்லை ஒழுங்கா, அதுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, பழைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள்
அதிமுக காலத்துல 58,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இருந்தது, நாங்க அதை குறைச்சிருக்கோம், நஷ்டத்தை குறைச்சிருக்கோன்றாரு. எவ்வளவு அழகா அதை சொல்லிட்டாரு. ஆனா அது ஒரு நஷ்டத்தை விஷயத்தை குறைச்சிருக்காங்களே, 5 வருஷம் நஷ்டத்தை குறைச்சிருக்க பெரிய விஷயம் இல்ல. அததான் அந்த வெள்ளரிக்கையில அது வெளியில வந்திருக்கு. 1,40,000 ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 ஊழியர்கள் தான் இருக்காங்க. 65,000 ஊழியர்கள், 69,000 ஊழியர்கள் தேவை. இப்ப அவங்களுடைய சம்பளம் எல்லாம் மிச்சப்பட தானே செஞ்சிருக்கு. அந்த சம்பளத்தை தான் வந்து அப்போ உங்களுக்கு வருவாய் பற்றாக்குறையில் அதுல தானே ஈடு செய்ய முடியுது. இவங்க அரசாங்கத்துல 9,126 பேர் வெளியில போயிருக்காங்க வேலை செஞ்சுட்டு, கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இபில. ஆனா இவங்க வெறும் 320 வேகன்சி தான் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. 9,000 பேர் வெளியில போயிட்டாங்க. அப்போ அந்த வேலை பழுவு நினைச்சு பாருங்க. அந்த வேலை செய்யற அந்த இபி ஊழியர்கள் அவங்க மனநிலையை நினைச்சு பாருங்க. ஒரு ஆள் வந்து 2 ஆள் வேலை செய்யணும். எப்படி செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வந்துடாதா? அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு மனசோர்வு வந்துடாது? அவங்களுக்கு உண்மையிலே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது வெளியிலே வரல. அதை அந்தந்த ஏஇ வந்து என்ன பண்ணாங்க, அங்கங்க இருக்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது உண்மையான நிலைமை. இது இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, நாங்க 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் இந்த ஒரு வருஷத்துல. திட்டம் சொல்லிட்டாங்க, இந்த ஒரு வருஷத்துல 20,000 பேர். அப்ப 20,000 இளைஞர்கள் போது கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் அதனால இதுவாக போகுது நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள் வந்து ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு வரப்போகுது. அப்போ 45,000 கோடிக்கு அவங்க திட்டங்கள் இப்பயே சொல்றாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மின்மாற்றிகள் மாற்ற போறோம், கிரிட் நாங்க பண்ண போறோம், இப்படி நிறைய துணை மின் நிலையங்கள் 200க்கு மேல அமைக்க போறோம்னு சொல்றாங்க. இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த கடன் வாங்கி நம்ம என்ன பண்ணோன்றதா ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தான் அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க எதுவுமே ஆக்கப்பூர்வம் பண்ணல, யாருக்கும் வேலை வாய்ப்பும் வழங்கல. இதுதான் அங்க இருக்க நிலைமை. ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த இவரு சொல்லுவாரு, அவர் பேர் என்ன, கஞ்சா கருப்பு, அந்த என் வீட்டு பொண்ணு களவாணி படத்தை என் வீட்டு பொண்ணு 2 ரூபா பலூன் வாங்க துப்புல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய்ன்ற மாதிரி அந்த கதை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஓகே, குறிப்பா வந்து கடந்த திமுக ஆட்சியில எல்லா டெண்டர்கள் விடுவதிலையும் 30% 40% வரைக்கும் கமிஷன் போயிருக்கு. அது சின்ன விஷயம். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூலயே நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து கிட்டத்தட்ட 30 பேர்ல 27 பேர் ஒரே ரேட்டை கோட் பண்றாங்க. அது எப்படி 27 பேர் ஒரே ரேட்டை கோட் பண்ணுவாங்க? ஒரு சின்ன ஒரு டெசிமல் கூட மாறாம ஒரே ரேட்டை கோட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது 1,500 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்லயே ஒரு 1,100 கோடிக்கு மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான் 1,400 கோடிக்கு வந்து எஸ்கலேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் இருக்க பணத்தை இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் அறப்போர் இயக்கம் கொடுத்த சிபிஐ வழக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இப்போ 9 கண்டக்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 9 கண்டக்டர்ஸ்லயும் ஊழல் நடந்திருக்கதா அறப்போர் இயக்கம் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. 1028 கோடி. ஸோ அப்போ அப்படிப்பட்ட இது ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது ஒரு கண்டக்டர்ஸ் இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுல இருந்து கூட 30%னா நீங்க அப்ப அந்த கடனை ஈஸியா குறைச்சிருந்துருக்கலாமே. அதை ஒழுங்கான முறையில கரெக்டான முறையில் டெண்டர் விட்டு கரெக்டான முறையில அந்த பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்க கரெக்டான ரேட்டுக்கு வாங்கியிருந்தா இந்த கடனை இருந்திருக்காதே. அதையும் செய்யல அரசாங்கம். குறிப்பா இன்னொரு விஷயமும் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து கேட்குறாங்க. என்னன்னா, அதாவது மின்சாரத்துறையில டிஎன்இபியில எந்த ஒரு வேலையும் செய்யாம இவ்வளவு கடன் வந்தது எப்படி? அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா ஃபர்ஸ்ட். அதாவது துணை மின் நிலையங்கள் அமைச்சோம், நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கிரிட் எல்லாம் மாற்றிருக்கோம், இங்கேருந்து நார்த்துக்கு சவுத்துக்கு இவ்வளோ கிரிட் போட்டிருக்கோம், இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து புதுசாக நாங்கள் மாற்றிருக்கோம், பழசெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் கிட்டத்தட்ட ரொம்ப 25 வருஷமாக இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மாற்றி புதுசாக அமைச்சிருக்கோம், எல்லாமே நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஊழியர்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அரசாங்க வேலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யலை, நீங்கள் வெறும் அந்த நிலக்கரி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இந்த திங்ஸை வாங்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஊழல் செய்ய முடியாது அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணோம், நாங்கள் குறைச்சிட்டோம்னு சொல்கிறதுல இந்த தம்பட்ட அடிக்கிறதுல என்ன இருக்கு அர்த்தம்? என்னதான் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் பேசினாலும் சரி, முதல்வர் பேசினாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் சட்டசபையில் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, நம்பர் 1 தொகுதியாக முதல்வருடைய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. எதுலன்னா மின்வெட்டுல. அதுதான் மின்வெட்டில். அதுலேயே நிறைய பேர் வந்து எல்லாம் உள்குத்து வேலைகள்லாம் பண்ணாங்க, அதையும் கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண பம்பே அறுத்தார் ஒரு திமுக காரர், பாத்தீங்களா அந்த வீடியோ? தண்ணி மக்களுக்கு வந்து குடித நீர் வழங்குற பம்பா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசுல வந்து அவ்வளோ ஹேட்ரட் உருவாயிடுச்சு இந்த கவர்மெண்ட் மேல. பட் இப்போ அதுக்கு உடனே அவங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்றாங்க பாருங்க.
இவ்வளவு நேரம் மின்வெட்டு வந்து எந்த அதிகாரிகள் அங்க போனாங்க, எத்தனை அதிகாரிகள் அங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அதை தான் நீங்க பார்க்கணும். இப்போ இனி வந்து அவங்களை எப்படி நீங்க கணக்கீடு பண்ணணும்னா, இன்னும் ஒரு 6 மாசம் அவங்களுடைய ஒர்க் நடக்குது பாருங்க, அதை வச்சுதான் நீங்க அவங்களுக்கு கணக்கீடு பண்ணணும். ஓகே, பெரிய குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்றாரு, 18 ஹார்ட் டிஸ்கள் காணா போச்சுன்னீங்க, ஆனா கிடைச்சது மட்டும் எப்படி சார் 40 ஹார்ட் டிஸ்க்? இல்ல 18 ஹார்ட் டிஸ்க் காணும்னு சொல்லி ஒருத்தர் தேட போறோம். பிளஸ் இன்னொன்னு அவங்க நிறைய வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்கல்ல, ரெக்கவர் பண்ணி தானே எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெக்கவர் பண்ணது எந்தெந்த துறையில கேட்கிறாரு? அது கண்டிப்பா அது பதில் அளிப்பார். திரு நிர்மல்குமார் அவர்கள் பதில் அளிப்பார் அது. ஓகே. அதே போல சிவசங்கரன் அவர் மேல ஒரு அலிகேஷன். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவரு போக்குவரத்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் மேல ஒரு பெரிய அலிகேஷன். இதுக்கு முன்னாடி வந்து திமுக கரூர்ல பேசும்போது அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு. போக்குவரத்து துறையில அதாவது வேலை வாங்கி தருவதாக எல்லாரிடையும் ஊழல் செஞ்ச அமைச்சர் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. செந்தில் பாலாஜி மேல வச்சாங்க இவங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு திமுகல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அது கேஸ் நியாயமா வச்சிருக்காங்க. இப்ப அதே போல சிவசங்கரன் அவரோட உதவியாளர் மேல வச்சிருக்காங்க. அவர் மறுப்பு தெரிவிச்சு, அவர் என் உதவியாளரே கிடையாது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி பேசுறது வந்து திமுக காரங்களுக்கு கை வந்த கலை. ஏற்கனவே 2001 அண்ணா நகர் ரமேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரு வந்து திரு மு க ஸ்டாலினோட சம்பந்தப்பட்டவர். ஒரு நெடுஞ்சாலை, அதாவது பாலங்கள் வழக்குல வந்து அவர் போய் விசாரணை பண்ண போனாங்கன்னு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவருக்கு எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எதுவுமே தெரியாது. அவர் ஒரு நோட்ல என்ன எழுதியிருந்தாரு, நான் வந்து விசாரணைக்கு பயந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தார். அதே மாதிரி சாதிக் பாட்ஷா 2012 திரு ஏ ராஜா அவர்களுடைய நெருங்கிய நண்பர். இன்று வரை அவர்கள் மனைவி வந்து பத்திரிகை விளம்பரம் கொடுப்பாங்க அவருடைய நினைவு நாளில். அதில் மேலே ஹெட்டிங்கை வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் தான் சொல்லுவாங்க. அவரையும் மறுதளிச்சவங்க. இவங்க அப்படிதான் யாரையோ வச்சு வாங்குவாங்க, கடைசியில் அவங்க மறுதளிச்சிருவாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை. ஓகே. அதே போல நீண்ட நாள் கோரிக்கை, அதாவது கடந்த ஆட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் பல இயக்கங்கள் போராட்டம் நடத்தினாங்க. குறிப்பாக அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு 10 நாட்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் சொல்றீங்க ரிப்பன் பில்டிங்ல நடந்துச்சு. நீங்க அப்ப கூட்டணியில இருந்த அந்த திமுக அரசு போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூட அன்னைக்கு சட்டசபையில ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது இப்ப போய் பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த 10 நாள் நாங்க எங்க சகோதரர் ஆனந்தா இருக்கட்டும் மாதவா இருக்கட்டும் நாங்க போய் பார்த்தோம், அப்போ உங்களுக்கு ரிப்பன் மாளிகைக்கு அட்ரஸ் தெரியலையா, வழி தெரியலையா அப்படிலாம் வந்து கேட்டாரு. இன்னைக்கு வந்து அந்த தனியாருக்கு விடப்பட்ட அந்த டெண்டர் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதாவது அந்த கான்ட்ராக்டுக்கு அவங்களுக்கு வந்து வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆய்வு இது வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கம்யூனிஸ்டுகள் பேர் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களாம் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எங்களோட தலைவர் செல்வப்பிரதையும் அப்போ அவங்க கலந்துக்கிட்டார். போய் பார்த்தாரு, அவங்களுடைய கோரிக்கைகள் கேட்டார். அன்னைக்கு இதே அரசாங்கம், நாங்க கூட்டணி அரசாங்கம் கிடையாது, நாங்க வந்து தேர்தலில் ஒரு பங்கா இருந்தோம். அதாவது அமைச்சரவையில் கூட்டணி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க அவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது அவங்கள ஏன்னு கூட எங்களை கேட்கல, ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லலை. அதாவது இதை பத்தி நான் பரிசீலிக்கிறேன்னு கூட அவங்க சொல்லலை. பட் இந்த அரசாங்கம் இது சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அதை ஒரு ஆக்ஷனா எடுத்து, ஓகே அந்த டெண்டர் நம்ம கேன்சல் பண்ணுவோம், அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும், நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாரோட கலந்து பேசி அதை முடிவெடுப்போம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அவருடைய ஜோதிடரை வந்து நியமிச்சாரு சொன்ன உடனே அரசு பதவி உடனே அவரு இது பண்ணார் இல்லையா? அது பாருங்க, அந்த கூட்டணி கட்சியை எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு பாருங்க இந்த சிஎம். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறாரு, அவங்களுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, நம்மளை சும்மா அவங்க வந்து எதிர்க்கல, ஏதோ நம்ம நல்லதுக்காக சொல்றாங்க. எப்பயுமே கூட்டணி கட்சி என்னங்க, நல்லதுக்கு தானேங்க சொல்லுவோம், வேற என்ன? அவங்களோட கூட்டணியில இருக்கும், நல்லதுக்கு தானே சொல்லுவோம். அப்ப நல்லதுக்கு சொல்றாங்கன்னு அவர் எடுத்துக்கிறாருல, அந்த தன்மை தானேங்க முக்கியம், லிசனிங் தானே முக்கியம். இந்த லிசனிங்ன்றதே திரு ஸ்டாலின் அவர்கிட்ட இல்லை. அவர் வெறும் அதிகாரிகளை நம்பி அப்படி ஆட்சி செஞ்சுட்டாரு. கூட்டணி கட்சியோ இல்ல வெளியில இருந்து யாரோ சொன்ன, ஏன் அவங்க கட்சிக்காரங்க சொல்றது கூட அவர் காது கொடுத்து கேட்கல. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய தோல்வி. ஆனா நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்றீங்க, பரவாயில்ல, கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க மக்கள் கோரிக்கையை ஏத்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. மாற்றம்னு நினைச்சு நாங்க ஓட்டு போட்டோம், மக்கள் எல்லாம் ஏமாற்றம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தானே திமுக தரப்புல இருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதான் சொல்றேன், இதை வந்து என்ன ஏமாற்றம்னு எனக்கு புரியல. இப்போ
பாலியல் ஒரு துன்புறுத்தல் நடந்தது. இன்னைக்கு கூட ஒன்று நடந்திருக்கு. அதை சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்டாங்க. அதில் வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உடனே அது ஃபாஸ்ட் ட்ராக்கிங் கோர்ட்டில் போட்டு அவங்களுக்கு குயிக்காக தண்டனை பெறணும். அதில் என்னெல்லாம் வழிமுறைகள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னைக்கு கூட காலையில் பார்த்தேன், எங்கே மக்கள் கூடுற இடமும் அதிகமான இடத்துல அந்த ஒரு 4 பேர் 5 பேர் நிற்கிறாங்க. அது வந்து முன்னாடி அந்த இல்லை, அந்த நடைமுறைகள் இல்லை. இன்னொன்று வந்து அது மன ரீதியாக மாற்றணும். இது எதனால் வருது அப்படின்னா, ஒரு ட்ரக்ஸு உபயோகப்படுத்துறது ப்ளஸ் வந்து இது சாராயம் இந்த மாதிரி விஷயங்களால் தான் வருதுன்னு ஒன்று. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இது வந்து சே நோ டு ட்ரக்ஸ், படிப்பை எடு ட்ரக்கை விடு அப்படின்னு முதல்வர் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயம், அதாவது ஒரு மாரத்தான் ஒன்று நடத்தியிருக்காரு. நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் காலையிலே வந்து இருக்காரு. முதல்வர் கூட 5 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிக்கெல்லாம் வந்து மாரத்தானுக்கு வந்திருந்தார். குறிப்பாக அதில் ஒரு விஷயம், அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாரு. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாரு. குறிப்பாக 3 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்காரு. அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு உமர் அப்துல்லா அவர் ஓடினார் இதே மாதிரி மேரத்தானு. அது வேற விஷயமாக. இது ட்ரக்ஸுக்கு முன்னிட்டு இது ஒரு நேரடியாக அவங்க வந்து மக்கள் அவர் கம்யூனிகேட் பண்றாரு இளைஞர்களுக்கு. உனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம். உனக்கு அந்த ஆர்வம் வந்து படிப்பு போக நீ அடுத்த இதுக்கு நீ போயிடாத, நீ ஸ்போர்ட்ஸ்க்கு வா அப்படின்றது. இதுக்கு நான் என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்க சேனல் வாயிலாக, நிறைய இடத்துல இப்போ கிரவுண்ட் இல்லை. கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிற நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து மைதானங்கள் இல்லை. எல்லாமே பார்க்குகளாக மாற்றப்பட்டதுனால யாரும் கிரிக்கெட்டோ இல்லை எதுவோ விளையாட முடியலங்க. ஜஸ்ட் வந்து ஷட்டில் விளையாடலாம், இந்த மாதிரி இதுதான் விளையாடலாம். ஸோ நிறைய வந்து சின்ன குறுகிய இடங்கள்ல நிறைய டர்ஃப் உருவாக்கலாம். இப்போ அந்த இது வந்து ஃபேமஸ் ஆயிட்டு வருது. டர்ஃப் உருவாக்கி ஒரு குறைந்த கட்டணம் கூட வச்சுக்கலாம். குறைந்த கட்டணம் வச்சு அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு குறைந்த கட்டணம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஸ்லாட் போட்டு அந்த பசங்க வந்து விளையாடுவாங்க. ஃபுட்பாலும் இருக்கு, கிரிக்கெட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதை அவங்க ஊக்குவிக்கணும். அது கார்பரேஷன் மூலமா ஊக்குவிக்கணும். அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வந்தால் தான் இவங்க வர முடியும். அதனால அந்த டர்ஃபை அதிகப்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஓகே, உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.